بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் ஓதி பார்த்து நோய் நிவாரணம் தேடிய அமைப்புகள் என்ற தலைப்பில் இடம்பெறக்கூடிய வகுப்பில் நாம் அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நடைபெற்ற வகுப்பில் சில முக்கியமான பகுதிகளை பார்த்தோம். அதிலே முதலாவதாக அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதன் மூலம் நோய் நிவாரணம் தேடப்பட்ட அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை பார்த்தோம். அந்த ஹதீஸிலிருந்து எப்படியான ஒரு சட்டத்தை எடுக்கலாம் என்று இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறக்கூடிய கூற்றையும், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறக்கூடிய கூற்றையும், அதேபோன்று இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறக்கூடிய கூற்றினுடைய விளக்கத்தையும் நாங்கள் பார்த்தோம். பிறகு அதனைத் தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னென்ன துஆக்களை கொண்டு நோய் நிவாரணம் தேடினார்கள் என்று பார்த்தோம். அந்த அடிப்படையிலே பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யூதீக் வ மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக் என்று வரக்கூடிய அந்த துஆவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள் என்று பார்த்தோம். அதேபோன்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய ரிவாயத்திலே பிஸ்மில்லாஹி யுர்பீக் வமின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் வ ஷர்ரி குல்லி தி ஐனின் என்று வரக்கூடிய அந்த துஆவையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே சஹாபாக்களுக்கு நோய் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன துஆக்களை ஓதி நோய் நிவாரணம் தேடினார்கள் என்ற தலைப்பிலே இடம்பெறக்கூடிய சில ஹதீஸ்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று விரும்புகின்றேன். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபாக்களுக்கு நோய்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்க்க சென்று அவர்களுக்கு நோய் நிவாரணம் தேடி துஆ ஓதி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சில நோயாளிகள் கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்திலும் கூட நபி அவர்கள் ஓதி பார்த்து நோய் நிவாரணம் தேடி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பின் கீழால் வரக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு சஹாபிக்கு ஒரு நோய் ஏற்படும் என்று சொன்னால், அல்லது ஒரு குழந்தைக்கு நோய் ஏற்படும் என்று சொன்னால், அந்த சஹாபாக்கள் வைத்தியரை நாடுவதற்கு முன்னர் ரசூலுல்லாஹ்விடத்திலே தான் வருவார்கள். எந்த அளவுக்கு அவர்களிடத்திலே அல்லாஹ்விடத்திலே நோய் நிவாரணம் தேடுவதுடைய முக்கியத்துவம் உறுதியாக இருந்தது என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்களும் இது விடயத்தில் மிகவும் உறுதியான மக்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நோய் வருகின்ற சந்தர்ப்பத்திலும் முதலாவதாக அல்லாஹ்வை நாடி சென்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து நோய் நிவாரணத்துக்குரிய துஆக்களை ஓதி செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். அந்த அடிப்படையிலே முதலாவது ஹதீஸை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வளமை என்னன்னு சொன்னால், தன்னுடைய குடும்பத்திலே உள்ள யாருக்காவது ஒரு நோய் ஏற்படும் என்று சொன்னால் நபி அவர்கள் அந்த நோய் ஏற்பட்டவரிடத்திலே சென்று தன்னுடைய வலது கையால் அந்த நோயாளியை தடவுவார்கள். வலது கையால் தடவி விட்டு
பின்வரக்கூடிய துவாவை ஓதுவார்கள். என்ன துவா? அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பஸ் இஷ்ஃபிஹி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா என்று வரக்கூடிய துவா. இந்த துவாவுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அல்லாஹும்ம ரப்பே, என்னுடைய ரப்பே, ரப்பன் நாஸ், மனிதர்களுக்கெல்லாம் ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹுவே. அல்லாஹும்மன்னு சொன்னால் யா அல்லாஹ்னு அர்த்தம். அல்லாஹுவே, ரப்பன் நாஸ், மனிதர்களுக்கெல்லாம் ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹுவே. மனிதர்களுக்கெல்லாம் ரப்பாக இருக்கிறண்டா என்ன அர்த்தம்? அந்த மனிதர்களை படைத்து அவர்களுக்கு ரிஸ்க் அளித்து அவர்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய என்று அர்த்தம். அது ரப்புடைய விளக்கம். அந்த அடிப்படையில் மனிதர்களை படைத்து பரிபாலித்து ரிஸ்க் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவே, அத்ஹிபில் பஸ், நோயை இல்லாமல் செய்வாயாக, இந்த நோயாளி அனுபவிக்கக்கூடிய சிரமத்தை இல்லாமல் செய்வாயாக. இஷ்ஃபிஹி, இந்த நோயாளிக்கு நோய் நிவாரணத்தை கொடுப்பாயாக. வ அன்த ஷாஃபி, உன்னை பொறுத்தமட்டில் நீதான் நோய்களை குணப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றாய், அதனால் இந்த நோயாளியுடைய நோயை குணப்படுத்துவாயாக. லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக், உன்னுடைய நோய் நிவாரணத்தை தவிர வேற எந்த ஒரு நோய் நிவாரணமும் கிடையாது. அதாவது நீ நோயை குணப்படுத்தினாலே அன்றி வேற எந்த ஒரு வழியிலே உங்களுக்கு நோய் நிவாரணம் கிடையாது. அப்போ ஒருவருடைய நோய் குணமாகிறது என்பது யா அல்லாஹ் உன்னுடைய கையில தான் இருக்கிறது. அதனால உன்னிடத்திலே நாங்கள் ஆதரவு வைக்கிறோம், இந்த நோயாளியுடைய நோயை குணப்படுத்த வேண்டும். முழுமையான ஒரு நம்பிக்கையை அல்லாஹு தாலா மீது நபி அவர்கள் இந்த துவா மூலம் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். அப்ப நீ நிவாரணம் தரவில்லை என்று சொன்னால் இந்த நோயாளிக்கு நிவாரணம் கிடைக்க மாட்டாது என்று சொல்லிவிட்டு, ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா, எப்படியான நீ நோய் நிவாரணத்தை தர வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு நோயையும் விட்டு வைக்காமல், இந்த நோயாளியுடைய உடம்புல எந்த ஒரு நோயையும் விட்டு வைக்காமல் முழுமையான ஒரு நோய் நிவாரணத்தை தருவாயாக என்றுதான் அந்த துவாவுடைய அர்த்தமாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தொட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவினர்கள்ல யாருக்காவது நோய் ஏற்படும் போது இந்த துவாவைத்தான் நபி அவர்கள் ஓதுவார்கள். ஓதி அந்த நோயாளியை தடவி விடுவார்கள். அல்லாஹ்வுடைய உதவியினால அந்த நோயாளிக்கு நிவாரணம் கிடைக்கிறது. அப்ப இந்த மாதிரியான துவாக்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பாடமாக்கி எங்கட குடும்பத்துல யாருக்காவது சோமில்லாமல் போற நேரத்துல நான் என்ன செய்யலாம், ஓதி தடவி விடலாம். அதே மாதிரி இன்னொரு துவாவை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், நோயாளிகள், அதே மாதிரி நண்பர்கள், அவர்களுக்கு நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த துவாவை ஓதுவார்கள். இம்சஹில் பஅஸ ரப்பன் நாஸ், மனிதர்களுக்கெல்லாம் ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வே இந்த நோயை அப்படியே அழித்து விடுவாயாக. பியதிக ஷிஃபா, உன்னுடைய கையிலே தான் நிவாரணம் இருக்கின்றது. லா காஷிஃப லஹு இல்லா அன்த, உன்னை தவிர அந்த நோயை இல்லாமல் செய்யக்கூடியவர் வேறு யாரும் கிடையாது என்று வரக்கூடிய ஒரு துவாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்று வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் புகாரி எனக்கூடிய கிரந்தத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தொட்டும் பதிவாயிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு துவாவை பாருங்கள். இது நபி அவர்களுடைய ஒரு வளமை. நபி அவர்கள் யாராவது சுகையினப்பட்டிருக்கிற நேரத்தில் அவரை பார்க்க சென்றால், அல்லது நபி அவர்களிடத்தில் நோயாளி ஒருவர் கொண்டு வரப்பட்டால், இது நபி அவருடைய காலத்தில் இருந்த ஒரு வழக்கம். எங்கேயாவது ஒரு நோயாளி இருக்கிறார் என்று நபி அவர்கள் கேள்விப்பட்டால் போவாங்க பார்க்கிறதுக்கு. அல்லது நபி அவர்களுக்கு சில நேரங்கள் நோயாளிகள் கொண்டு வரப்படுவாங்க. இன்றைய காலத்துல ஒருவருக்கு சுகையினம் ஏற்படும் போது வைத்தியரை நாடி கொண்டு போறது மாதிரி நபியாவோட காலத்துல என்ன செய்வாங்கன்னா, யாருக்காவது ஒரு நோய் வரும் என்று சொன்னால் உடனே தூக்கி கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்துல தான் வருவாங்க பரிகாரம் தேடி. அந்த வளமை அந்த காலத்துல இருந்தது. அப்ப அந்த அடிப்படையில நபி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி என்ன சொல்றார் என்றால், நபி அவர்கள் அறிவிக்கிறவர் யார் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. நபி அவங்க யாராவது ஒரு நோயாளியை பார்க்க போனால், அல்லது நபி அவர்களிடத்தில் ஒரு நோயாளி கொண்டு வரப்பட்டால்,
நபி அவர்கள் இந்த துவாவை ஓதுவார்கள். என்ன துவா? அத்ஹிபில் பஅஸ ரப்பன் நாஸ், மனிதர்களுக்கெல்லாம் ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வே இந்த சிரமத்தை இல்லாமல் செய்து விடுவாயாக, இந்த நோயை இல்லாமல் செய்து விடுவாயாக. இஷ்ஃபிஹி அன்த ஷாஃபி, இவருக்கு நீ இவருடைய நோயை நீ குணப்படுத்துவாயாக, நீதான் நோயை குணப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறாய். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக், உன்னுடைய நோய் நிவாரணம் இல்லாமல் வேற நோய் நிவாரணம் கிடையாது. நீ குணப்படுத்தினால்தான் ஒரு நோயாளிக்கு குணமடைய முடியும், அது இல்லாம வேற யாராலையும் குணப்படுத்த முடியாது. ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா, எந்த ஒரு நோயையும் விட்டு வைக்காமல் முழுமையாக குணப்படுத்துறதாக இருந்தால் உன்னை தவிர வேற யாரையும் குணப்படுத்த முடியாது. அதனால அந்த அமைப்பிலே குணப்படுத்துவாயாக என்று சொல்லி வரக்கூடிய ஒரு துவாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தொட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்னொரு ஹதீஸை பாருங்கள். முஹம்மது இப்னு ஹாத்திப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அவர்கள் சொல்கிறார்கள், நான் சிறு வயதிலே இருக்கிற நேரத்தில் என்னுடைய தாய்க்கு உதவி செய்தேன். என்னுடைய தாய் ஒரு பானையில நீரை கொதிக்க வைத்தாள். நான் தாய்க்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி அந்த நீர் வைக்கப்பட்டிருந்த கொதி நீர் வைக்கப்பட்டிருந்த அந்த பானையை தூக்கி கொடுத்தேன். அப்படி தூக்குற சந்தர்ப்பத்தில் என்னுடைய விரல் அப்படியே நெருப்பிலே சுடுபட்டு போனது. அப்ப இந்த சஹாபி சின்ன வயதுல இருக்கும்போது தன்னுடைய தாய்க்கு உதவி செய்திருக்கிறார். உதவி செய்யறன்னா தாயை ஒரு பானையில தண்ணி கொதிக்க வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்ப தாய்க்கு அந்த பானையை தூக்கி கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த பானையை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். எடுக்கிற சந்தர்ப்பத்துல நெருப்புக்கு அவர கை சுடுபடுது. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அந்த சஹாபியுடைய தாய் என்ன செய்யறாண்டால் உடனே ரசூலுல்லாஹ்விடத்திலே அந்த சிறுவனை அழைத்து கொண்டு செல்கிறாரு. பாருங்கள், எதுக்காக வேண்டி வைத்தியத்தை நாடி செல்கிறார்கள்? நெருப்பிலே விரல் சுடுபட்டு இருக்குது. அப்ப சுடுபட்டதுக்காக வேண்டி மருந்து தேடி எங்க போறாங்க? ரசூலுல்லாஹ்விடத்துல போறாங்க. அப்ப இதைத்தான் நான் ஆரம்பத்திலே இருந்து சொன்னேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சஹாபாக்கள் ஒரு நோய் ஏற்படுகின்ற நேரத்துல வைத்தியரை நாடுறதுக்கு முன்னுக்கு ரசூலுல்லாஹ்விடத்துல தான் போவாங்க. ரசூலுல்லாவை கொண்டு ஒரு துவாவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, அல்ல ரசூலுல்லாஹ் ஒரு துவாவை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, அதன் மூலம் ஒரு நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்விடத்துல தான் போனாங்க. அப்ப தந்த மகனுடைய கை சுடுபட்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்விடத்திலே கூட்டிக் கொண்டு போகிறாள் அந்த தாய் தன்னுடைய மகனை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால அந்த சுடுபட்ட இடத்தை தடவி விட்டு ஒரு துவாவை ஓதுகிறார்கள். அந்த துவா அந்த சஹாபிக்கு விளங்கவில்லை, அவர் சின்ன ஆள். அப்ப ஏதோ ரசூலுல்லாஹ் வாயால முணுமுணுக்கிற மாதிரி விளங்குகிறது. ஆனா என்ன ஓதினார் என்று சொல்லி அவருக்கு விளங்கி கொள்ள முடியாம இருந்தார், அவ்வளவு சின்ன ஆளா இருந்தாரு. அப்ப இந்த சஹாபி பிறகு தன்னுடைய தாயிடத்துல கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்னதோ சொல்ற மாதிரி எனக்கு கேட்டது, என்ன சொன்னாங்க சொல்லி கேட்கிறாங்க. அப்போது அந்த தாய் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் இந்த துவாவை ஓதினார்கள். என்ன துவா? அத்ஹிபில் பஅஸ ரப்பன் நாஸ், மனிதர்களுக்கெல்லாம் ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வே நீ இந்த நோயை குணப்படுத்துவாயாக. வஷ்ஃபி அன்த ஷாஃபி, நீதான் நோய் நிவாரணம் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், நோயை குணப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறாய். அதனால இவருடைய நோயை குணப்படுத்துவாயாக. லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக், உன்னுடைய நிவாரணம் இல்லாமல் நீ குணப்படுத்தாமல் வேற யாராலையும் குணப்படுத்த முடியாது. உன்னிடத்திலே தான் நிவாரணம் இருக்கிறது, வேற உன்னுடைய நிவாரணம் இல்லாம வேறொரு நிவாரணம் கிடையாதுன்னு சொல்லி வரக்கூடிய இந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஓதினார்கள் என்று அந்த தாய் மகனிடத்திலே சொல்கிறார். இந்த ஹதீஸில் இருந்து நாங்க எதை புரிந்து கொள்வோம்? இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. இதிலிருந்து நாங்க புரிந்து கொள்ள முடியுமான ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னென்றால், சாதாரணமாக எங்கட வாழ்க்கையில நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. நெருப்புக்கு எங்கட கை சுடுபடக்கூடிய சந்தர்ப்பம். எப்படியும் வீட்டுகள்ல அயன்பாக்ஸ்ல சுடுபடலாம், அல்லது நெருப்புல ஏதாவது ஒரு வேலை செய்யற நேரத்தில் சுடுபடலாம். உண்மையிலே அது ஒரு நாங்க சாதாரணமா ஒன்றாக நாங்க பார்க்கிறோம். உடனே வீட்டுல உள்ள ஏதாவது ஒரு மருந்து ஒன்று நாங்க தெரிஞ்சு வச்சிருப்போம். நெருப்புல சுடுபட்ட உடனே நாங்க என்ன செய்வோம்? நாங்க பரம்பரையா தெரிந்திருந்த ஒரு மருந்தை நாங்க நாடுகிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் இடத்துல என்ன நடக்குன்னா, சாதாரணமாக நெருப்புல சுடுபட்டு இருக்கிறது,
மருந்தை நாடி ரசூலுல்லாஹ்விடத்திலே போகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஓதின மருந்து இதுதான், இந்த துஆ தான். உண்மையிலேயே ஒரு சாதாரணமாக நெருப்புக்கு சுடுபட்டதுக்கு இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் என்றால் சிறிய நோய்கள் பெரிய நோய்கள் எல்லாத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாங்களும் எங்கட கைகளுக்கும் இப்படி ஏதாவது ஒன்று நடக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த துஆவை நாங்க ஓதுவோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவியால எங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புக்கு சிகிச்சை கிடைக்கும் என்றதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு செய்தியை பாருங்கள். சாபித் அல் புனானி என்ற அறிஞருக்கு நடந்த ஒரு நிகழ்வு. அவருக்கு ஒரு முறை நோய் ஏற்படுகிறது. அந்த நோயோடு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே செல்கிறார்கள். செல்கிறார்கள், அபு ஹம்சாவே, எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, நான் வருத்தத்தை உணர்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்போது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்கள் குணமாவதற்காக வேண்டிய ஒரு துஆவை நானும் உனக்கு ஓதி பார்க்கவா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபித் அல் புனானி என்பவரிடத்திலே கேட்கிறார்கள். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், ஆம், எனக்கு ஓதி பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு துஆவை ஓதி பார்க்கிறார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளுக்கு ஓதி பார்த்த துஆ. என்னது? அல்லாஹும்ம ரப்பன் நாஸ், மனிதர்களுடைய ரப்பே, ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வே, முத்ஹிபல் பஸ், அதாவது நோயை போக்கக்கூடியவனே, இல்லாமல் செய்யக்கூடியவனே, இஷ்ஃபி அன்த ஷாஃபி, இஷ்ஃபி அன்த ஷாஃபி, நீ இவருடைய நோயை குணப்படுத்துவாயாக, நீ நோயை குணப்படுத்துவனாக இருக்கிறாய். லா ஷிஃபா இல்லா அன்த, உன்னை தவிர வேறு யாரிடத்திலும், லா ஷாஃபிய இல்லா அன்த, உன்னை தவிர நோயை குணப்படுத்தக்கூடிய வேறு யாரும் இல்லை. ஷிஃபா அன் லா யுகாதிரு சகமா, எந்த ஒரு நோயையும் விட்டு வைக்காத அளவுக்கு நோயை குணப்படுத்துவாயாக என்று வரக்கூடிய துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளுக்கு ஓதினார்கள். அதை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கற்றுக்கொண்டு இந்த மனிதர் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் ஓதி பார்த்திருக்கிறார்கள். பொதுவாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் பார்த்த எந்த ஆரம்பத்தில் சொன்ன சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஓதி பார்த்த எல்லா துஆக்களுமே ஒரே கருத்திலே வரக்கூடிய துஆக்கள். வார்த்தை பிரயோகங்கள் முன்னால பின்னால மாறுபட்டு இருக்கிறது, ஆனா ஒரே கருத்துல வரக்கூடிய துஆக்கள். அப்ப இந்த துஆக்கள்ல ஏதாவது ஒன்று எங்களுக்கு பாடமாய் கொள்ளலாம். எல்லாம் ஒரே அமைப்புல தான் வருகிறது. எங்களுக்கு பாடமாய் கொண்டு எங்கட வாழ்க்கையில ஒரு நோய் நொடிகள் வருகிற நேரத்துல எங்களுக்கு ஓதி பார்க்கலாம், எங்களோட குடும்பத்துக்கு ஓதி பார்க்கலாம், எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஓதி பார்க்கலாம். பொதுவாக நாங்கள் நோயாளிகளை பார்க்க போவோம். ஊர்ல அல்லது குடும்பத்துல நோயாளிகள் இருக்கிற நேரத்துல நான் நோயாளிகளை பார்க்க போவோம். அப்படி பார்க்க போற நேரத்துல அந்த நோயாளிக்கு அருகாமையில் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் உலக விஷயங்களை கதைச்சு கொண்டிருக்கிறதும், அல்ல அந்த நோயாளிக்கு ஏற்பட்ட நோயை பற்றி விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறதும், இது மாதிரி இன்னின்ன நபர்களுக்கெல்லாம் வந்திருக்கிறது, அவர்கள் அந்த வைத்தியத்தை நாடினார்கள், இந்த வைத்தியத்தை நாடினார்கள், அதை பற்றி கதைச்சிட்டு இருக்கிறது, அல்ல நோயாளிக்கு அருகாமையில் உட்கார்ந்து கொண்டு வேற வேற விடயங்களை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறது. இது மாதிரியான வேலைகளை செய்வதை விட்டுவிட்டு முதலாவதாக எங்களுக்கு என்ன செய்யலாம்னா நோயாளிக்கு அருகாமையிலே போயிருந்து அவருக்கு இது மாதிரியான துஆக்களை ஓதி பார்க்கலாம். ஏற்கனவே நாங்க பார்த்தது மாதிரி எங்கட கைகள்ல சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ ஓதி அதை எங்கட கையை என்ன செய்யலாம், அந்த நோயாளியுடைய மேல தடவி விடலாம். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதி அதன் மூலம் என்ன செய்யலாம், அந்த நோயாளிയുടെ உடம்புல தடவி விடலாம். நீர்ல ஊதி அதனை அந்த நோயாளிக்கு குடிக்க கொடுக்கலாம். இது மாதிரியான விடயங்கள் சஹீஹான ஹதீஸ்கள்ல வந்த விடயங்கள். அப்ப இதுகளை இதைத்தான் நாங்க முதல்ல ஒரு நோயாளியை பார்க்க போற நேரத்துல செய்ய வேண்டிய விடயம். இதை நாங்க செய்வோம்னு சொன்னா உண்மையிலே நாங்க நல்ல முறையில நடந்தவர்களா கருதுவோம். ரசூல் இதைத்தான் செய்திருக்கார்கள். நோயாளியை பார்க்க போனால் முதலாவது தன்னால செய்யலுமானதை செய்வாங்க. அதான் என்னது, அந்த நோயாளிக்காண்டி துஆ செய்யறது, இது மாதிரியான ஔராதுகளை ஓதி அந்த நோயாளிக்காக வேண்டி நிவாரணம் தேடுறது. அப்ப இந்த ஒரு அதப, இந்த ஒரு ஒழுக்கத்தை தான் நாங்க முதலாவது நோயாளிகள் விடயத்துல கவனிக்கணும். அதே மாதிரி நோயாளிக்கு நாங்க தக்குவாவை, அல்லாஹ் பத்தி நம்பிக்கைய, இது மாதிரியானவைகளை நாங்க நோயாளியுடைய மனசுல போடணும். அல்லாஹ் தான் நோயை தரக்கூடியவன் என்பதை அந்த நோயாளிக்கு உணர்த்தணும். நோயை இல்லாமல் செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான் என்றதை உணர்த்தணும். இது மாதிரியான விஷயங்களை அடிக்கடி நோயாளிக்கு உணர்த்துற நேரத்துல அந்த நோயாளி அந்த நோயோடு இருக்கிற காலத்துல நல்ல ஒரு பக்குவத்தையும் பெற்றுக்கொள்வார். அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய உதவியால
நோய் நிவாரணத்தையும் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இப்படியெல்லாம் சந்தர்ப்பம் உண்டாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இன்னொரு ஹதீஸை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். அது என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுகிறது. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சந்தேகப்பட்டு, அது என்ன மாதிரி அந்த சந்தர்ப்பத்தை, இப்படியான சந்தர்ப்பமா அப்படியான சந்தர்ப்பமா யோசிச்சு அவர் சொல்றாரு. என்னது, அல்லது நபியோடைய காலத்திலே அந்த நோய்வாய்ப்பட்ட மனிதனை பொறுத்த மட்டிலே அவருக்கு எப்படியான நோய் என்றால், அவருடைய உடம்புல பூராவும் பழுதுகள் ஏற்பட்டி, காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயங்கள் அப்படியே பழசுபட்டு அதிலிருந்து சீழ்வடிந்து கொண்டு இருக்குது. அப்ப இப்படியான நிலைமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நோயாளியை சந்திக்கிறார். நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய சுட்டு விரலிலே எச்சைப்படுத்தி அந்த விரலை அப்படியே மண்ணிலே வைக்கிறார்கள். மண்ணிலே வைத்துவிட்டு எடுக்கிறார்கள். எடுக்கும்போது அந்த விரலில் மண் ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த மண்ணொட்டிய விரலை எடுத்து அந்த காயம் ஏற்பட்ட இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவுகிறார்கள். தடவி விட்டு இந்த துவாவை ஓதுகிறார்கள். என்ன துவா? பிஸ்மில்லாஹி, அல்லாஹுடைய பெயரை கொண்டு, துர்பத்து அர்தினா, எங்களுடைய இந்த பூமியுடைய மண், பி ரீகத்தி பஅதினா, எங்களுடைய சிலருடைய எச்சிலை கொண்டு, யுஷ்ஃபா சகீமுனா, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நோயாளிகள் நோய் நிவாரணம் பெறப்படுவார்கள். பி இத்னி ரப்பினா, எங்களுடைய ரப்புடைய அனுமதியை கொண்டு என்ற இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காயங்கள் ஏற்பட்ட அந்த மனிதருக்கு ஓதுகிறார்கள். இந்த ஹதீஸை பொறுத்த மட்டிலே இது புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தொட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட அந்த மனிதருக்கு எதை கொண்டு நிவாரணம் செய்கிறார்கள் சொன்னால், அந்த மதீனத்து மண்ணை கொண்டும் அதே மாதிரி தன்னுடைய எச்சிலை கொண்டும். நபி அவர்கள் அந்த மதீனத்து மண் உண்மையிலே பரக்கத்து பொருந்திய மண். அந்த மண்ணை பயன்படுத்தி அந்த மண்ணை அந்த காயத்திலே தேய்க்கிறார்கள். அதே நேரத்தில் நபி அவருடைய எச்சிலை பொறுத்த மட்டிலே அதுவும் கூட நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு எச்சிலாக இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய ஹதீஸ்களை பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய எச்சிலை கொண்டு நிவாரணம் செய்ததை பார்க்கிறோம். நபி அவருடைய அந்த எச்சிலை தங்களுடைய உடம்புகளிலே தடவிக்கொள்வதற்காக வேண்டி சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்ட சம்பவங்களை கூட நீங்க தெரிந்திருப்பீர்கள். அப்ப அந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எச்சிலை விரலிலே படுத்தி, அது பிறகு அதை நிலத்திலே மதீனத்து மண்ணிலே வைத்து அந்த விரலிலே ஒட்டிய மண்ணை அந்த காயத்திலே தடவி விடுகிறார்கள். அதோடு இந்த துவாவை மோதுகிறார்கள் நிவாரணம் அளிப்பதற்காக வேண்டி. இதுவும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு செய்த சிகிச்சை முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தலைப்பின் கீழால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் சில துவாக்களும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் அந்த துவாக்களை நாங்கள் பார்ப்போம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.